மிளகாய் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எலுமிச்சம்பழம் அப்படிங்கிற விஷயமும் புளிப்புத்தன்மையும் காரத்தன்மையும் கொண்டது. சேஷ்டாதேவிக்கு மிக மிக பிடித்த உணவு அந்த இது என்னங்க, சுவை புளிப்பும் காரம் தான். இது ஏன் இங்க சொல்ல வர அப்படின்னா, இந்த புளிப்பு காரம் அப்படிங்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்கு லக்ஷ்மி தேவியும் மூதேவியும் ஒன்னா தான் வருவாங்களாம். அப்ப அந்த மூதேவின்னு என்ன சொல்றாங்க, அழுக்குன்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுங்க, அழுக்கு. அதுக்காக அவங்க வந்து கெடுதல் நம்ம சொல்லல. நமக்கு ஒரு அமுதம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு அந்த அழுக்கு என்ன ஆகணுங்க, வெளியே போய் ஆகணும். அப்போ இந்த சேஷ்டாதேவிக்கு பிடித்தமான அந்த சுவை என்ன அப்படின்னா புளிப்பும் காரமும். அப்போ ஒரு வீட்டுக்கு சேஷ்டாதேவியும் லக்ஷ்மி தேவியும் ஒன்றாக வருவார்கள். இந்த அழுக்கு அப்படி இவங்களுக்கு புளிப்பும் காரம் தானே பிடிக்கும். அப்ப அந்த புளிப்பு காரம் எங்கே அந்த கட்டி தொங்க விட்டோம்னா அந்த சேஷ்டாதேவி அங்கேயே நின்றுக்குவாங்க. அப்ப அழுக்கு வெளியே நின்று கொள்ளும். இதுதான் உண்மை.